குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா April-May 2025 செமஸ்டர் எக்ஸாம்ஸை எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயர்க்கான ஒரு அப்டேட்டும் வந்திருக்குப்பா. ஸோ ஓகேங்களா, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி April-May 2025 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா ஓகேங்களா. ஸோ அதுக்கான டைம் டேபிள்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட COE போர்ட்டலில் போய் நீங்கள் உங்களோட டைம் டேபிளை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் இருக்க செஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் டிக்கெட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்ஸை நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களை செஷனில், அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுற செஷனில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது டைம் டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டு அடேர் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் த டைம் டேபிள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்குற செஷன் டேட்டில் எந்த எக்ஸாமோ ஸோ அந்த எக்ஸாம்ஸை தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைப்பா, ஆஸ் யூஷுவல் கொடுக்குறது தான். பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு மைனராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதால மேபி எக்ஸாம்ஸ் எல்லாம் மேபி அட்டன் பண்ணாத சூழ்நிலை வருது. அதனால் காமனாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. அவங்க ரிப்போர்ட் பண்ண டைமிங்குள்ளே நீங்கள் போயிருங்க ஓகேங்களா எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ஆல் டிக்கெட்டை கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்னூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் என்னென்ன எக்ஸாம்ஸ்ன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கப்பா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்னூன் அண்ட் ஆஃப்டர்நூனில் எந்தெந்த எக்ஸாம்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்கோ. நீங்கள் அதே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கான அந்த ரிவ்யூன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா உங்கள் காலேஜ் மூலிமா நீங்கள் அப்ரோச் பண்ணி அந்த ரிவ்யூ ப்ராசஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட அந்த அமௌண்ட்டு 3000 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் ஓகேங்களா. அதை பற்றியும் டீட்டெயிலான ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க COE போர்ட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்டு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.